ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ காலையில் எந்திரிச்சு வந்தவுடனே அண்ணனும் தம்பி கிச்சனுக்குள்ளே எதையோ நோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்தா, ஸோ விவான் குட்டிக்கு காலையில் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்றது ஒரு பழக்கமாக போயிடுச்சு. அதனால அண்ணா வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நல்லா தோல்லாம் பீல் பண்ணி அவனுக்கு ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்சம் சாட் மசாலா போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவான். ஸோ ரொம்ப பிடிக்கும். வாட்டர்மெலன் அதே மாதிரி இந்த குக்கும்பர் எல்லாமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது இல்லையா? ஸோ வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் பாதி வெள்ளரிக்காவை கட் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் அவங்களுக்கு காலைல வந்து ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி கொடுப்போம். ஸோ அதை தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நான் கொஞ்சம் எடிட்டிங்கில் இருந்தேன்னு சொல்லி அவனே எடுத்து கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ரேவந்துக்கு வந்து அப்போ 10 இயர்ஸு. நிறைய பேர் கேட்டாங்க, இவ்வளோ கேப்பில் வந்து செகண்ட் பேபி பெற்றுக்கிறியே, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்து சேலஞ்சஸ் இருக்குமே அப்படின்னு. ஸோ நான் பார்த்த வரலையுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இங்கே பார்க்குறேன். ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்ற பொறுத்து தான் அதோட அவுட்புட்ன்றது இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஏன்னா செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ விவான் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு மெச்சூர், ரேவந்த் வந்து ரொம்ப நல்லா மெச்சூர்டாக இருந்தான். ஸோ சில திங்ஸ் வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான். என் மேலே ஃபுல்லாக டிபெண்ட்டாக இல்லாமல் அவனே எல்லாத்தையும் பண்ணிக்க ஆரம்பித்தான். அப்போ எனக்கு இது வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி, நான் அதுவும் காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சியாக இருந்தப்போ ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்மளுக்கு இது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணாமல் மெச்சூர்டாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தான். ஸோ இன்னொரு அப்பா அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவன் வந்து கேர் பண்ணுறான். ஒன்று சொல்ல விட மாட்டான், ஒரு அடி போட விட மாட்டான் தம்பியை. அதே மாதிரி தான் சின்னதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாண்டிங் அண்ட் பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ஒரு ஏஜ் கேப்பில் உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்கள் சிப்ளிங்ஸோ இருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து நீங்கள் பிளெஸ்ஸிங்காக பார்க்குறீங்களா, இல்லைங்க எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கும் உமாக்கும் பார்த்திங்கன்னா 7 வருஷம் வித்தியாசம். அவன் அவ்வளோ அழகாக பார்த்துப்பேன் குழந்தைல. ஏன்னா வந்து எங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு தான் வெளில போவாங்க. ஸோ பார்த்து தூங்க வச்சு அது பார்த்து நான் அவளை வளர்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்ன தான் சண்டை, என்ன தான் இந்த மாதிரி குட்டி குட்டி போட்டு இருந்தாலும் அந்த பாண்டிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்ல? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து இவரே அண்ணாவை அடிச்சிடுவாராம், இவரே அண்ணாவை காயப்படுத்திடுவார். இப்போ அவனே கூட வந்து பேண்டேஜ்லாம் போட்டு அண்ணாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரான். ஸோ ஏதோ அவனுக்கு முதுகுல சின்னதாக எங்கேயோ கீறிக்கிட்டான் போல இருக்குது. அதை இவ பார்த்துட்டு உடனே பேண்டேஜ் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு நல்லா அதை ஓப்பன் பண்ணி ஒட்ட தெரியும். ஸோ அழகாக பாருங்கள், அது கூட அடி கொடுத்து தான் வந்து ஒட்டுறான். பாவம் ரேவந்த் அண்ணன் சொல்ல போனான். ரேவந்த் வந்து உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ சமத்துங்க. இது வான் வந்து ரொம்ப ரொம்ப வால். ஸோ நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல, சின்ன குழந்தைங்கள வந்து பெரிய பையன் எப்படி இருந்தான், சின்ன பையன் எப்படி இருந்தான்ட்டு அப்படி கம்பேர் பண்ணுறப்போ ரேவந்த் வந்து ரொம்ப சமத்து. டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அப்படி பத்திரமா வச்சுப்பான். விவான் குட்டிக்கிட்ட ஒரு நாள் அந்த டாய் இருக்கிறது பெரிய விஷயம். உடச்சி 2 அக்கு வேறு அவனை வேறு எடுத்து வச்சிருவான். ஸோ இருக்கும்ல. இப்போ வந்து நம்ம டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தக்காளி தொக்கும் இட்லியும் தோசையும் தான் போட போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு அகாரோலேருந்து சில குக்குவேர்ஸ் வந்து ரெவ்யூக்காக அமைச்சிருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி இந்த டீப் கடாயும் ஒரு கான்கேவ் தவாவும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ பொதுவாக ஆனடைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்ஸ்டிக் மாதிரி வேலை செய்யும். பட் நான்ஸ்டிக் கிடையாது, நீங்கள் கேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது சப்பாத்திலாம் பண்ணுறதுக்கு இந்த தவா சூப்பராக இருக்குங்க. ஸோ தோசையை விட என்ன கேட்டிங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். தோசைக்கு அடுத்த தவா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அது அடுத்த விலாகில். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். நான்ஸ்டிக் கிடையாது, பட் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் அழகாக வந்து நம்மளுக்கு குக் பண்ண முடியுது. அதே மாதிரி சைடில் கிரிப்ஸ் எல்லாம் வந்து ஹீட் ஆகிறது கிடையாது. ஸோ நம்ம துணிகளாமலே தூக்கிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் லிட்டோட வருதுங்க. 3 mm திக்னஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு அடியை வந்து பிடிக்காது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இதில் சூப்பராக சமைச்சிக்கலாம். ஸோ தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். வெளியில் போகிறேன், நம்ம வந்து ஸ்டாச்சுஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அது நம்மளுக்கு வந்து லோடு வந்து கோயம்பேடுக்கு வந்துச்சுன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. ஸோ போய் அதை வந்து பிக்கப் பண்ணிக்கணும். ஸோ கடை நம்ம டின்னர்லாம் முடிச்சுட்டு விமானம் மட்டும் கூட்டிகிட்டு நான் வந்து கிளம்புறேன். ரேவந்துக்கு எக்ஸாம் இருக்குது, படிச்சிட்ருக்கான், டியூஷன் போயிருக்கான். ஸோ இந்த கான்கேவ் தவிர தோசையை ஊற்றி பார்த்தேன். நல்லா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் ஃபுல்லாக தேய்ச்சி நம்ம அதை நான்ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வருது. ஸோ இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆனடைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அகரோவில் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வாரண்டியோடு வருது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கடன் டிஃபன் சாப்பிட்டு விவான் குட்டிக்கு வந்து இட்லியை ஊட்டிட்டு நான் தோசையை சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ கோயம்பேடு கிளம்பியாச்சு. ஸோ கோயம்பேடுக்கு போகிறனால பார்த்திங்கன்னா சரி காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாம், இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா நமக்கு போனதே 8 மணிக்கு தான் கிளம்பணும். நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு 9 மணி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அங்கே இருக்காது அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, நம்ம காலையில் அந்த மாதிரி டைமில் வந்தோன்னே நிறைய வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோடு அந்த இறங்கிடுச்சுல. ஸோ அதை நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. நம்மளுக்கு கணேஷ் டேரும் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளையிலேருந்து டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட் 11 o'clock ஆகுது. ஸோ நம்ம கோயம்பேடுலேருந்து நம்மளோட அந்த விநாயகர் ஸ்டாச்சு பேக்கேஜில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 120 ஸ்டாச்சுஸ் வந்து திருப்பி ரீஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்துருக்குன்ட்டு. ஸோ ஸ்டாச்சுஸ் வந்து வீட்டில் வச்சுட்டு அதே மாதிரி வேலும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேனுஃபேக்சர் ஆகி வந்துடுச்சு. ஸோ அதையும் மேலே வச்சுட்டுனா நாளைக்கு கொரியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இவான் குட்டிக்கு ஒரு டாய் வாங்கியிருக்கோம். டிமார்ட் போயிட்டு வந்தோம். ஸோ ஃபுல்லாக ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அங்கே ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ ப்ரொவிஷன் தவிர எதுவும் வாங்கலை. விவானுக்கு மட்டும் டாய் வாங்கணும்ல. டைனாசருக்கு தண்ணி கொடுக்குற ஒரே ஆள் நீதான்டா. கீழே வை, நடக்கும் கீழே வை. வீக்கெண்ட் ஆனாலே குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகணும் அப்படின்னு ஒரு பெரிய முடிவு எடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப பக்கில் பிஸியாக இருந்து குழந்தைங்களை எங்கேயாவது பார்க்காம விட்டுருவோமோன்னு பயம் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் அந்த டைம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் வாரம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா crocodile பேங்க் கூட்டு போய் crocodiles காமிச்சோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா விஜிபியில் அக்வாரியமுக்கு வந்திருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப அதாவது எனக்கு பர்சனலாக ரொம்ப நாளாகவே இங்கே வரணும் அப்படின்னு நினச்சேன். பட் இது வரையும் வந்ததே இல்லை. இத்தனைக்கு வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும். பட் இன்றைக்கி கண்டிப்பாக போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி சடனாக கிளம்பிட்டோங்க. இது த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த கிட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ மால்ஸில் கூட்டு போய் காசு இறைக்கிறது பதிலாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து லைவாக அனிமல்ஸை காமிச்சு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். அதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு வாட்டி நான் மாலில் போய் தொலைச்ச காசு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய். அது எனக்கு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்குது. எதுக்கு தான் அங்கே போனோமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா சும்மாவே நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்கும் ஒரு கேமுமே. ஸோ குழந்தைங்களுக்கு அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு லைவான ஒரு அனிமல்ஸை காமிச்சு நம்ம சில நாலேஜும் அவங்க கொடுக்கலாம். ஸோ இங்கே உள்ளக்க போய் உள்ளே நம்ம டூம் மாதிரி இருக்கும். அங்கே போய் வந்து நம்ம லைவாக வந்து ஃபிஷ்ஷஸை பார்க்கலாம். ஸோ அதை தனியாக போக சொன்னால் விவான் பயப்படுறான். என் ரேவந்த் கூட போக மாட்டான். மோஸ்ட்லி எனக்கு கூட ஏதோ ஒட்டிகிட்டு இருப்பானால ஸோ நானும் அவனுக்கு சேர்த்த மாதிரி அப்படியே குனிஞ்சு கொஞ்சம் வயசாயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் வந்து முட்டி வலி முதுகுவலிலாம் வர ஏஜ் தான். பட் அவனுக்காக எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் காமிச்சு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் சொல்கிறது நல்ல விஷயமா இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி மால்ஸில் போய் நம்ம வந்து காசை கொடுத்து அதை கார்டை வாங்கி அதை ஒரு கேமுக்கு ஸ்வைப் பண்ணி அதை வந்து சம்டைம்ஸ் வந்து அது எதுக்கு தான் அந்த கேம் இருக்குன்னே தெரியாத மாதிரி அது காசு எல்லாம் இழந்து கடைசியாக மனசு கஷ்டத்தோடு வெளில வருவோம். பட் இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 700 ரூபாங்க. பட் ஃபுட்டோடு நீங்கள் சேர்த்து கோம்போவாக வாங்குறீங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 3000 rupees கொடுத்து ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து நல்லா பீச் பார்த்த மாதிரி உட்காந்து டைனிங் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைட் டைம் டின்னர் சாப்பிட்டு ஒரு சூப்பரான ஒரு டைமை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போயிருக்கீங்களா விஜிபி அக்வாரியம்? எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்களா? மறக்காமல் சொல்லுங்கள். நான் ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். நம்மளோட குக்கி கஸ்டமர், நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து வேலையில் அந்த அனுப்பணும் ஞாபகம் இருக்குங்களா? அவங்க இல்லாமல் பல வருஷம் ட்ரை பண்ணி ஐவிஎஃப் 2 வாட்டி ஃபெயிலியர் ஆகி இப்போ 3rd IVF சக்ஸஸ் ஆகிருக்கு. பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹாப்பினஸோட ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம குக்கீஸ் வாங்கி நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக வந்து விநாயகர் ஸ்டாச்சுலாம் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ஒரு கோரிக்கையோடையே நான் வந்து அதை ஆர்டர் பண்ண சிஸ்டர்னு சொல்லி தான் எங்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணாங்க. பட் அப்போ சொல்லலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கன்ஃபார்ம் ஆகி ஒரு 3 நாள் இருக்குது. நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அக்கா நீங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி குரூப் ப்ரேயர்ஸ் அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தயவு செஞ்சு எனக்காக ப்ரே பண்ண சொல்லுங்கள், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்போவுமே சொல்கிறதா, எனக்கு இந்த ப்ரெக்னென்சினாலே வந்து பார்த்திங்கன்னா மனசை உருக ஆரம்பிச்சிடும். காரணம் ஏன்னா நான் ரொம்ப சஃபர் ஆகிருக்கேன். ஸோ ரேவந்துக்கு இந்த 3 years வெயிட் பண்ணேன். விவான் குட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 years வெயிட் பண்ணேன். ஸோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு அந்த ப்ரெக்னென்சினா அது எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷோன்னு ஃபீல் பண்ண முடியுது எங்களால். ஸோ அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவேன் ஒருத்தவங்களோட குட் நியூஸ் ஷேர் பண்ணுறப்போ. அண்ட் நிறைய நான் ப்ரே பண்ணுவேன், கண்டிப்பாக நல்லபடியாக ஆரோக்கியமாக எல்லாமே மூவ் ஆகும்னு சொல்லி. அதை எப்போவுமே என்னோடய ப்ரேயர்ஸ் அவங்க இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ரேயர்ஸுக்கும் உங்களோட ஒரு நல்ல விஷஸ்க்கும் அவ்வளோ பவர் இருக்குன்னு எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ நீங்களும் வந்து விஷ் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள், அந்த சிஸ்டர் நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கணும், எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் கொடுக்கும் மற்றவங்க லைஃப்க்கு. ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் உங்களோட விஷஸ் எல்லாமே. ஸோ இந்த ஒரு அழகான நோட்டோடு நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் இந்த vlog-ஐ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், யார் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அவங்க என்கிட்ட சொல்கிறப்ப எனக்கு வந்து தோன்ற ஒரே விஷயம், நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இந்த டெலிவரி ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் அதை வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். இங்கே அவ்வளோ அழகான வண்ண மீன்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் அப்படின்றது அவ்வளோ பிடிக்கும். வீட்டில் வந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பாசிட்டிவிட்டி ஒரே இடத்துல இருக்கிறப்போ அடடா அப்படின்ற மாதிரி இந்த ஃபீல். அண்ட் விவான் ரொம்ப என்ஜாய் பண்ணால் ஒன்று பார்த்து எக்ஸைட் ஆகி நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், இது அம்மா அது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது கலரை பார்த்து அவனுக்கு க்ரீன், ப்ளூ அண்ட் ரெட் 3மே வந்து ஐடென்டிஃபை பண்ணுவான் அண்ட் சொல்லுவான் மாயத்தின். ஸோ அதை பார்த்துட்டு ப்ளூ க்ரீன் சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்க கொடுக்கலாம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்குல்ல, மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்து வச்சுருக்கீங்களா? ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டிவியில் மட்டும் இல்லைங்க, யூடியூப்பில் நிறைய
நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களை வளர விடக்கூடாது, வளர்ந்தால் வந்து அது எப்படி வந்து பேக் ஸ்டாப் பண்ணணும், அதேமாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய பிராண்ட்ஸ் எப்படி கெடுக்கணும், இதெல்லாமே ரொம்ப சூப்பராக சாமர்த்தியமாக பண்ணுற ஆடுகள் நிறைய பேர் இருக்காங்க. மணிமேகலை தைரியமாக வெளில சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அது சொல்கிறதில்ல, எதுக்கு வம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளோட லைஃப் நம்ம பார்த்துக்கலாம், கடவுள் இருக்க கர்மா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ டாமினேட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்க வளர விடாமல் தனக்கு தான் எல்லாமே வரணும், தான் மட்டும்தான் வந்து ஷைன் லைம்லைட்டில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி யாராவது மீட் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் சொல்லினேன், எல்லா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பும் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பிரைட்டான ஒரு லைஃப் இருக்கும். ஒரு சோஷியல் மீடியா வரப்போ எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் சொல்ல முடியாதுங்க. ஓப்பனாக சொல்கிறேனே, சில விஷயங்கள் சொல்லவே நம்மளுக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய நடந்திருக்கு. சில விஷயங்கள் நான் ரீகால் கூட பண்ண விரும்பலை. இதெல்லாம் வந்து இதை பற்றி யோசிக்க விரும்பாமல் நம்ம வந்து அடுத்து என்னோட எய்ம் அண்ட் கோலை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் அப்படி இருந்தீங்களே எப்படி இருந்தீங்களே அப்படிலாம் கேட்பாங்க. பட் நான் என்ன காந்த்ரூம் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் சொல்லி ஒரு பரிதாபம் ஒரு ஓட்டு நான் வாங்க விரும்பலை. என்னை வந்து நீங்கள் வந்து பேட் நோட்டில் வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. பட் எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கூட இந்த என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாரையுமே பிளைண்டாக நம்ப வேண்டாம். வெளியில் வந்து ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே அவ்வளோ கன்னிங்னஸ். ஐயப்பா, நான் என்ன சொல்கிறேன், கர்மான்ற இருக்குதுன்றது அவங்க ஞாபகம் இருக்காது கூட தெரியாமல் சில விஷயங்கள் செய்வாங்க. பட் கர்மா அதோட வேலையை கரெக்டாக செஞ்சுருங்க. எப்போவுமே அடுத்தவனை கெடுத்து அவனோட வாழ்க்கையை சீரழித்து அவனுக்கு வந்து காசு வராமல் பண்ணி நம்ம மேலே போகணுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டரும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு நம்ம 4 பேர் நல்லதாக இருந்து நம்ம வாழ்வோமே, நம்ம சேர்ந்து வளருவோமேன்றது வேறு. ஒருத்தனை வந்து அழித்து நம்ம வந்து மேலே வரணுன்றது வேறு. அது எந்த கடவுளுமே வந்து ஒத்துக்க மாட்டார். நம்ம நிறைய கடவுள் வேறு நம்ம நம்புகிறோம். ஸோ எந்த கடவுளுமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, என்னோடய பிராண்ட் இப்போ நம்ம நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்க, அந்த பிராண்டுக்கு கால் பண்ணியே இவங்களுக்கு கொடுக்காதீங்க, இவங்களுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காங்கங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணி என்னங்க லைஃப்பில் சாதிக்க போகிறீங்க நான் கேட்குறேன். ஒருத்தவங்களோட வயிற்றில் அடித்து நம்ம என்ன சாதித்து சம்பாதிக்க போகிறோம்னு சொல்லுங்கள். ஸோ நான் ஏன் இதெல்லாம் இப்போது வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த பிரியங்கா அண்ட் மணிமேகலை விஷயம் பார்க்குறப்போ நிறைய எனக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ மணிமேகலை சொல்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா, நானும் அதை வந்து அதை தாண்டி வந்திருக்கேன். ஸோ ஒரு இடத்துல வரப்போ இந்த மாதிரி கூட இருந்துக்கிட்டே நம்மளை வந்து அங்கே இன்சல்ட் பண்ணுறது, நம்மளை வந்து பின் பாயிண்ட் பண்ணுறது, பட் வெளியில் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி தோற்றம் கொடுக்குறது, இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. பட் நம்மளுக்கு அந்த மணிமேகலை அந்த இடத்துல அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸோ எனக்கு இதெல்லாமே வந்து அது இன்னும் உண்டாகவே நம்ம மனசில் இருக்கும். அது எப்போவுமே நீங்காது. நம்ம ஒருத்தவங்க வந்து நம்புகிறப்போ, இவங்கள இப்படி பண்ணுறாங்க, நம்ம இவங்கள போய் இவ்வளோ தூக்கி வச்சு பேசணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா? அப்போ கிடக்கிறது நம்ம பெரிய செருப்படி இல்லை. ஸோ அதுலேருந்து நம்ம யாரையுமே நம்புறதே கிடையாது. ஸோ என் லைஃப்பில் எனக்கு கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் அளந்து வை, ஆஷா அளந்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். நல்லா பேசுகிறாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி தராங்க, ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்கிறதுக்காகலாம் அவங்க நம்ம மேலே உண்மையில் பாசம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். சரிங்களா? நான் பட்டு தெரிஞ்சிருக்கேன். நீங்களும் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சொல்லணுன்னா அவ்வளோ விஷயம் இருக்குங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது, ஒரு நாளே பத்தாது. சரி, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா வந்து நம்மளோட சோஷியல் மீடியா ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், நல்ல பாசிட்டிவான சில விஷயம் பேசலாம், இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி நம்ம அதை வானான்னு வந்து விட்டுட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இருக்குது பேசுறதுக்கு. நாளைக்கு சந்திக்க